யோ கான்ஸ்டபிள் சார். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பாத்தியா கூட்டுவாயா? ஓகே சார். அக்கா ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒரு டீயாவது குடிக்கா. டில்லி நீயாவது சொல்லுப்பா. ஏன்பா ஐயா உள்ள கூப்பிடுறாரு, போங்க. வா மா, ஐயா உள்ள கூப்பிடுறாரு, வாங்க. டில்லி வாடா. போ போ போ. உயிரை மட்டும்தான் அவனுக்கு மிச்சம் வச்சிருக்கேன். அவன் சாதாரணமான ஆள் இல்ல, கைதேர்ந்த திருடன். இவ்வளவு அடிச்சோம் ஒரு வார்த்தை உண்மையை சொல்ல மாட்டாங்க. வெளியில விட்டு வச்சா சரி வராது. ஜெயிலுக்கு அனுப்பினாதான் திருந்துவான். ஐயா 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 வாடா ஐயா, புள்ளைய விட்டுருங்கய்யா, அவ வாழ்க்கையா போடையா. தம்பி தம்பி கொஞ்சம் கண்ணு காட்டுங்க தம்பி. அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானா அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க தம்பி. ஐயா இம்மா அடிச்சு போட்டுக்கிறீங்களே, இன்னுமா உங்களுக்கு திருப்தி இல்ல? சும்மா கத்திட்டு இருக்காதம்மா. என் புள்ள திருடங்கிற பட்டத்தோட ஜெயிலுக்கு போறத காட்டலும் நீங்களே உங்க கையால அவனை அடிச்சு கொண்டு போட்டுடுங்க ஐயா. கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு நிம்மதியா போடும். சாகிறதா இருந்தா ஜெயில போய் சாகட்டும். இங்க செத்து போனான்னா எங்களுக்கு தான் இம்சை. சார் என்ன சார் நீங்க இப்படி கொஞ்சம் கூட மனசுல ஈவு இறக்கலாமா பேசுறீங்க? ஈவு இறக்கம் எல்லாம் பார்த்தா இந்த வேலை செய்ய முடியாது சார். இருக்கிற இடம் நமத்து போயிடும். உங்களுக்கு தெரியாதா என்ன? இவனை விடணும்னா ஒரு வழிதான் இருக்கு. நாளைக்கு காலைல 10 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான்னா நல்லது. இவனா ஒத்துக்கிட்டான்னா பேசி சமரசமா முடிச்சிடலாம். இல்ல நான் திருடலன்னு சொன்னான்னா எஃப்ஐஆர் போட்டுருவேன். உள்ள போய் எண்ணிட்டு இருக்க வேண்டியதான். சார் பணத்தை அவன் எடுக்காதப்ப அவன் எதுக்கு சார் ஜெயிலுக்கு போகணும்? அப்ப நீ போறியா? இத பாருங்க, கும்பலா எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்காம போயிட்டு காலைல வாங்க. நீங்களும் போங்க சார், பேக் எடுத்து போங்க. பிரபா போங்க. அக்கா சொல்றத கேளு. அவங்கள அனுப்புங்க. பாய் 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 பாய். என் புள்ளைய வெளியே எடுத்து காப்பாத்துறதுக்கு மசூதில இருந்து என்ன இட்டு வாங்க, இல்லனா என் புள்ளைய கொன்னுடுவாங்க பாய். அக்கா நான் அதெல்லாம் பேசிட்டக்கா. இந்த நேரம் பார்த்து முக்கியமான ஆளுங்கள்லாம் ஊர்ல இல்லக்கா. ஐயோ பிரபா. அக்கா வாக்கா. யோ அன்சுரியா. ஐயோ பிரபா, என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க போல இருக்குது. பிரபா உங்களுக்கு தனியா சொல்லுறது பாருப்பா. போப்பா போங்கறல, போங்கப்பா. அன்சுரியா அவனுங்கள போங்கப்பா. சார் பிரபா திருட்டு பயலுக்கு இவ்வளவு பேர் வந்துட்டு. டேய் அமுதா, நான் காலேஜ்ல சொல்லி 50 பேரை திரட்டி பிரபா மேல போய் கேஸ் போட்டாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன் வாசல் முன்னாடி உட்கார்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம்டா. அப்ப விட்டுதானே ஆகணும். அதெல்லாம் தப்புடா. பிரபாக்கு நடந்த அநியாயத்தை வேற யார் கேஸ் போட்டிருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஆனா நம்ம ரஞ்சினி கேஸ் போட்டிருக்காடா. அதை நீ யோசிச்சு பாரு. ரஞ்சினியோட குடும்பமே இதுல இருக்கு. அதனால இதை நம்ம வேற மாதிரி தான் யோசிச்சாகணும். ஆச்சரியமா இருக்குக்கா.